தவக்காலம் முதலாம் வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 5 அருள்வாக்குகள் 21 தொடக்கம் 26 வரை. ஒவ்வொரு உணர்ச்சியும் எமோஷன் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சக்தி அல்லது ஆற்றல் எனர்ஜி. கோபமும் ஓர் உணர்ச்சிதான். அது கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட சக்தி. எனவே கோபம் தன்னிலேயே பாவம் அல்ல. அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் பாவமாகவும் ஆன்மீக முதிர்ச்சி உள்ளவனாகவும் மாற்றுகிறது. எபேசியர் 4:26-27 சொல்லுகிறது, கோபம் கொள்ளாதே, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே, கோபம் என்ற சக்தியை பயன்படுத்தாதே என்று விவிலியம் சொல்லவில்லை. சினமுற்றாலும் பாவம் செய்யாதே, பொழுது சாய்வதற்குள் உன் சினம் தணியட்டும். உணர்ச்சியை ஓடவிட பழகி கொள்ள வேண்டும். குட்டையில் தண்ணீர் தேங்குவது போல இதயத்தில் கோபத்தை தங்கவிடக்கூடாது. குட்டையில் தேங்கும் நீர் நாரும், நோய்களை உருவாக்கும். இதயத்தில் தேங்கும் கோபம் நம் ஆளுமையை சிதைக்கும், ஆன்மீக முதிர்ச்சிக்கான வழிகளை தடுக்கும், நோயையும் கொடுக்கும். எனவே கடவுள் கோபத்தை மாற்ற மாட்டார். மாறாக நம்முடைய கோப உணர்ச்சியை எதிர்கொள்ள நம்மை சக்தி மிக்கவனாக மாற்றுவார். வேறொரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், கோபம் நம்மை கையாளக்கூடாது, நாம் தான் கோபத்தை கையாள வேண்டும். நம் கோபம் நம் கைமீறி போவதற்கு முன்னால் கடவுள் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி அதனை கையாள தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 16:32 இவ்வாறு சொல்லுகிறது, வலிமை உடையவரை விட பொறுமை உடையவரே மேலானவர். நகரை அடக்குகின்றவனை விட தன்னை அடக்குகின்றவரே சிறந்தவர். பொய்யாமொழி வள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில், தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். தன்னை காக்க வேண்டும் என்றால் நமக்கு தன்னடக்கம் வேண்டும், சினத்தை அடக்கக்கூடிய தன்மை வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைய நற்செய்தியை இதன் பின்புலத்தில் நோக்குவோம். கொலை செய்யாதே, கொலை செய்பவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கொலை என்பது ஒரு மனிதன் கடைசியாக செய்கின்ற வெளி செயல். இந்த கடைசி செயலுக்கு காரணமான மூலத்திற்கு வேருக்கு இயேசு செல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் சட்டத்தை கூர்மைப்படுத்துகிறார். கடைசி செயலான கொலைக்கு முன்னால் பல செயல்கள் நம் சிந்தனையில் நடைபெறுகின்றன, நம்முடைய உடலில் நடைபெறுகின்றன. எனவே பிரச்சனையின் வேருக்கு இயேசு செல்லுகிறார். 1, தன்னுடைய சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்பவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று சொல்லுகிறார். முதலில் கோபம் உண்மையில் ஒருவன் செய்த தவற்றால் விளைந்ததா அல்லது நம்முடைய பார்வையால், முற்சார்பு எண்ணத்தால், அவனுடைய பேர் அவனை பிடிக்காததால் வந்ததா என்பதை ஆராய்ந்து அறிய வேண்டும். கோபம் வந்த பிற்பாடு அது மனக்குமரலாக வெளிப்படும், வார்த்தைகளாக வெளிப்படும். அறிவுகட்ட முண்டம், முட்டாப்பைகளே என்று தடித்த வார்த்தைகள் வரும். தடித்த வார்த்தைகளுக்கு பிறகு கெட்ட கெட்ட வார்த்தைகள் வரும். பிறகு 3வது நிலை கை கலப்பு ஏற்படும். 4வது நிலை ஆயுத சண்டையாக மாறும், கம்பு. பிறகு 5வது கூர்மையான ஆயுதத்தால் கொலை செய்ய தூண்டும். எனவே கோபம் உருபவர்கள் இத்தனை படிநிலைகளை தாண்டித்தான் கடைசியில் கொலை செய்கிறார்கள். கோபம் வந்தவுடன் முகம் மாறும், தொனி மாறும். அதட்டலில் நம் கோபம் தணியவில்லை என்றால் அது வார்த்தைகளில் வெளிப்படும், தடித்த வார்த்தைகளில் வெளிப்படும். அதிலும் கோபத்தை சரியாக வெளிப்படுத்தவில்லை என்று நினைப்போமானால் அடுத்து கெட்ட கெட்ட வார்த்தையாக அது மாறும். அப்படி கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசியும் கோபம் அடங்காதவர்கள் கையை ஓங்குவார்கள், அடிப்பார்கள். கை கலப்பில் அவர்கள் கோபம் தணியவில்லை என்று நினைத்தால்
கையில் கிடைக்கின்ற கம்பை எடுத்து அடிப்பார்கள். அதுவும் அவர்கள் கோபத்தை அடக்கவில்லை என்றால் கடைசியாக கொலை செய்வார்கள். எனவே இயேசு கோபத்தை முளையிலேயே கிள்ளி எறிய சொல்லுகிறார். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். நான் மன அமைதி இழந்து கோபத்தோடு வேறு ஏதாவது செய்யாமல் இருக்க எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். என்னை காயப்படுத்திய, எனக்கு எதிராக தவறு செய்தவருக்கு எதிராக நான் எந்த அழிவு செயலிலும் ஈடுபடாமல் இருக்க உதவி அருளும். உம்முடைய வலிமையாலும் அருளாலும் என்னை அமைதிப்படுத்தும். என் இந்த சூழ்நிலையை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, பலியை பற்றி இயேசு பேசுகிறார். நீங்கள் ஆலயத்தில் காணிக்கை செலுத்த பலிப்பீடத்திற்கு வரும்போது உங்களுடைய சகோதரர் உங்கள் மீது மனத்தாங்கள் உண்டென நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு அவர்கள் மேல் மனத்தாங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக அவர்கள் உங்கள் மேல் மனத்தாங்கள் இருக்கிறது என்று உணர்ந்தால் அந்த இடத்திலேயே காணிக்கையை வைத்துவிட்டு உடனே போய் அங்கே அவரிடம் நல்லுறவு கொள்ளுங்கள். பிறகு வந்து பலி செலுத்துங்கள். அதுதான் உள்ளார்ந்த வழிபாடு, அதுதான் சுகந்த பலி, கடவுளுக்கு ஏற்புடைய பலி. பிறகு ஆண்டவர் இயேசு அடுத்திருப்பவரிடமும் நல்லுறவு கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே விரைவாக அவருடன் உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். எனவே கடவுளிடமும் அடுத்திருப்பவரிடமும் நாம் இணக்கமாக நல்லுறவோடு வாழ வேண்டும் என்று அறைகூவல் விடுக்கிறார். குறிப்பாக கோபம் கொள்வதை நாம் எப்படி அணுக வேண்டும் என்பதை நாம் கடவுளிடம்தான் கேட்க வேண்டும். கடவுள்தான் நமக்கு இந்த விழிப்புணர்வை தர வேண்டும். கோபம் எப்பொழுது வருகிறது, எழுகிறது என்பதை கடவுள் நமக்கு உணர்த்தினால் கட்டாயமாக கடவுளுடைய வார்த்தைக்கு நம்மால் செயல்பட முடியும். எனவே ஆண்டவரிடத்திலே கேட்போம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு உகந்த பலியாக இருக்க எங்களை இந்த தவக்காலத்தில் மாற்ற உதவி செய்யும். ஆமேன்.